தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவு என்ற தலைப்பில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரக்கல பிரபாகர் எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நவம்பர் 12ஆம் தேதியன்று தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் வாக்கு சதவீதம் 67.13 என வெளியிடுகிறது. அதில் தபால் வாக்குகள் இல்லை. பின்னர் நவம்பர் 13ஆம் தேதி பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு 67.13 என மீண்டும் கூறுகிறது. அதிலும் தபால் வாக்குகள் குறித்த தகவல் இடம்பெறவில்லை. ஆனால் நவம்பர் 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் 66.91% வாக்குகள் பதிவானது என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி தபால் வாக்குகள் குறித்து எவ்வித விபரத்தையும் தெரிவிக்காத தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவுகளை அறிவித்த 5 நாட்களுக்கு பிறகு அஞ்சல் வாக்குகள் குறித்த எண்ணிக்கை திடீரென இடம்பெற்றதாகவும், இதன் மூலம் 12 மற்றும் 13 தேதிகளில் வெளியிடப்பட்ட வாக்கு சதவீதங்கள் முற்றிலும் உண்மையானவை அல்ல என்பதை தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மொத்தம் எத்தனை தபால் வாக்குகள் பதிவாகி உள்ளன என்பதை தேர்தல் ஆணையம் எங்கும் தெரிவிக்கவில்லை என்று சாடியுள்ள பரக்கல பிரபாகர், தாங்கள் கூறும் எண்ணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாட்டு மக்களிடம் தனது முடிவுகளை தேர்தல் ஆணையம் திணிப்பதாக விமர்சித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட அடுத்த 10 நாட்களுக்குள் 3,35,000 வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் என்பன உள்ளிட்ட 21 கேள்விகளை அவர் எழுப்பி தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியுள்ளார்.